Hi friends, this is Deepan from Ocean Spray Marine Aquarium. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா Spectra Aqua Night V2 னு லைட் தான். இது ரீஃப் லைட், பேசிக் லைட் தான். இதுல கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓபன் பண்ணலாம் வாங்க. ஓபன் பண்ணனுமே ரெகுலரா இருக்கிறது எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் திங்ஸ். லைட். இதோட மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED டிஸ்ப்ளே ப்ளஸ் வந்து எல்லாமே டச் ஃபங்க்ஷன் தான். இது எல்லாமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லைட் தான் இது. ஸோ சூப்பராக இருக்குது. பில் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. ஃப்ளெக்சிபிள் ஆம் தான். உங்களுக்கு 12 mm வரைக்கும் திக்னஸ் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, இது வைங்க. ரெகுலரா அது கூட வர மாதிரி ஒரு அடாப்டர் எல்லாமே ரெகுலர் தான். ஸோ நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு டூலும் இதோட வந்துடுது. ஸ்க்ரூ பேசிஸ் எல்லாமே. ஓகே, இப்போ இந்த லைட்டை நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியோட இருக்குது. ஸோ வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது இது எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். இப்போ பாருங்கள், லைட் எதுவும் எரியல, ஃபேன் ஆன் ஆகல. இப்போ மோட் ஃபங்க்ஷன் நம்ம மாற்றணும். எல்லாமே டச் பேசிஸ் தான். நீங்கள் டைமிங் எல்லாமே இங்கே செட் பண்ணிக்கலாம். என்ன டைமுக்கு என்ன சன்ரைஸ் சன்செட்லாம் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூசர் மேனுவலில் சும்மா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. என்ன டைமில் உங்களுக்கு வேணும் சன்ரைஸ் சன்செட் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் பேசிக் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டைரெக்டாக பார்த்தா யூஸ்வலாக எப்பவுமே தெரியாது. ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளூலேருந்து அந்த கலர் டோன் மாறிடுச்சிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் எப்படி உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இதில் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ நல்ல த்ரோ இருக்குது. ஸோ ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடும் உங்களுக்கு. அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகுது. ஏன்னா பாடி வந்து மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் ஹீட்டெல்லாம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நிறைய இருக்குது. 1 2 3 சேனல்ஸ் இருக்குது. ஏபிசின்னு இருக்குது. உங்களுக்கு இப்போ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இதெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இது கிளாக். ஸோ கிளாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைம், என்ன டைம் இந்த சன்ரைஸ் சன்செட் வேணும் அப்படின்ட்டு. இப்போ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூவாக தர்ற மாதிரி இருக்கும். பட் இது செம்ம டீப் ப்ளூ. இப்போ இது கலர் வந்து இப்போ மாறும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஒயிட், இது வந்து பர்பிள் கலர். ஆக்சுவலாக இதில் பெருசாக உங்களுக்கு கேப்சர் ஆகாது. வாட்டரில் தான் உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ இது டீப் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனிங் டைம் எல்லாமே மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு அப்படியே இருக்கும். மூவ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சுத்தலை. இப்போ பாருங்க, அந்த ஃபேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சுத்தம் பாருங்க. இப்போ வந்து ஃபேன் சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? நிக்க தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க, ஃபேன் நிக்குது. உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப விசிபிளா.